கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு திக்கான காரக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 4 தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கொதித்து வந்ததும் காய் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். சிம்மிலே வைக்கும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். மசாலாவோட ரா ஸ்மெல் போகும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வெந்ததும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கெட்டியாக வரும்போது ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். சிம்மிலே வைக்கும்போது கெட்டியான காரக்குழம்பு ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.